இங்க கடல்ல திடீர்னு பெரிய சுனாமி வந்ததுல ஒரு டோட்டல் சிட்டியே ஃபுல்லா தண்ணியால மூழ்கிடுது. அப்படி மூழ்கினதுல ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லா தண்ணியால மூழ்கிடுச்சு. ஆனா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த கஸ்டமர்ஸ்லாம் இன்னும் உயிரோட தான் உள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி மாட்டிட்டு இருக்கிறவங்கள ஒரு பெரிய ஷார்க் வந்துட்டு ஒருத்தரையா பிடிச்சி கொடூரமா கொன்னுட்டு இருக்கு. சோ இந்த ஷார்க் கிட்ட இருந்து உயிர் பழைச்ச சில பேர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா யாராவது வெளியில இருந்து ஆளுங்க வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் நம்மளை காப்பாத்த வர மாதிரி தெரியல. சோ அதனால அங்க இருக்க ஒரு ஆள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அந்த ஷார்க்குக்கு பயந்து நம்ம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஷார்க் நம்மளையும் பிடிச்சி ஒருத்தரையா கொன்னுரும். சோ அந்த சுறாமீன் சாகல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால அந்த ஷார்க்கை பிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ அங்க இருக்க ஒரு ஆள் வந்துட்டு, என்னது ஷார்க்கை பிடிக்க போறியா? அது என்ன உன் வீட்டுல வளர்த்துற கோல்டு ஃபிஷ் நினைச்சியா? சுறாமீனியா அது? அதோட சைஸ கொஞ்சம் பார்த்தல்ல, எத்தனை பேரை கொடூரமா கொன்னுச்சு, அதெல்லாம் பார்த்துட்டுமா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்கும்போது அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு, இல்ல இவர் சொல்றதா ரைட், நாம இப்படியே இங்கே இருந்து சாகிறதுக்கு அவர் சொல்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி அந்த ஷார்க்கை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் இப்ப எல்லாரும் அந்த ஒரு ஆளை தவிர இவர் சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலி இவரோட பிளான் தான் என்ன அப்படின்னா, தோ இங்க முன்னாடி ஒரு ஹூக் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு எப்படியாவது கிடைச்சா போதும், அந்த ஷார்க்கை எப்படியாவது நான் பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ஹூக்கை எடுக்க யாராவது ஒருத்தர் தண்ணிக்குள்ள இறங்கிதான் ஆகணும். சோ யாரு போய் எடுத்துட்டு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு என்ன நினைச்சானே தெரியல, டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த ஹூக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹூக் இருக்கிற இடத்துக்கு வேக வேகமா போறா. அப்ப அந்த ஷார்க் இவளை பார்த்துட்டு வேகமா இவகிட்ட வந்துருது. ஆனா நல்ல வேலையா இவ இருக்க இடம் வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அந்த ஷார்க்னால இவள எதுவுமே பண்ண முடியல. சோ அந்த ஷார்க்னால இவள எதுவுமே பண்ண முடியாதனால அது அங்க இருந்து போயிட இப்போ அந்த ஹூக்கையும் மாமிசத்தையும் எடுத்து ஏதோ மீன் பிடிக்கிற மாதிரி அந்த தூண்டில போட்டு எல்லாரும் வெயிட் பண்றானுங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகி அந்த ஷார்க் வந்துட்டு இந்த மாமிசத்தை கடிக்கிற மாதிரியே தெரியல. ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, அந்த சுறாமீனுக்கு வந்துட்டு உயிரோட இருக்கிறத வேட்டையாட தான் பிடிக்கும். இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மாமிசத்தெல்லாம் அது சாப்பிடாது. இந்த மேட்டர் வந்துட்டு இந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும். சோ இவன் என்ன பண்றானா, சடனா ஒரு கன்னை எடுத்து அங்க இருக்க ஒரு பொண்ணோட தலையில வச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி அவளை ஒரு இறையா யூஸ் பண்ணி அந்த ஷார்க் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாராம். அப்படி தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் இவனோட நெஞ்சிலே சறுக்குன்னு ஒரு கத்தி இறங்குது. யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ஷார்க்கை பிடிக்க பிளான் போட்டவர். ஆக்சுவலி இவருக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சிருக்கு, அந்த சுறாமீன் வந்து மாமிசத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. சோ யார பலி கொடுக்கறதுன்னு தெரியாம தான் அந்த மாமிசத்தை போட்டிருப்பாரு. இப்போ இவனே வந்து வாலண்டரியா மாட்டினதும் அந்த ஹூக்க தூக்கி இவன் மேல மாட்டிட்டு இப்போ இவனை உள்ள தள்ளி விட, அப்படி இவனை தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் அந்த ஷார்க் வேகமா இவன்ட்ட வந்துட்டு இவனை இப்போ கொடூரமா கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. அப்படி அது கடிச்சு கொதறனதுல அந்த ஹூக்கு வந்துட்டு நல்லா அதோட வாயிலேயே மாட்டிக்குது. சோ இப்போ அந்த ஷார்க் எந்த டைரக்ஷன்ல போனாலும் இவங்களுக்கு இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது. சோ அதுக்கப்புறம் அந்த ஷார்க் இல்லாத நேரமா பார்த்து எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிச்சு வேக வேகமா எப்படி அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க.